காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் கோவூர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டின் 80வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் முத்துமாரி தேவி தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக கோவூர் ஊராட்சி மன்ற தலைவர் ப. சுதாகர் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். பின்னர் கடந்த ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். உடன் ஒன்றிய கவுன்சிலர் த. அன்பழகன், துணைத் தலைவர் ஜமுனா ராணி, வேலு, வார்டு உறுப்பினர்கள் தேன்மொழி, தேவேந்திரன், உஷா, வெற்றிவேல், ஆர். பழனி, தீனா, கோமதி, மணி, சிந்து, சதாசிவம் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர், உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் தனியார் தொண்டு நிறுவனம் மூலம் பள்ளி வளாகத்திற்குள் மரக்கன்றுகள் நடப்பட்டது. அனைவரும் என்னுடன் பிறந்தவர்கள். என் நாட்டை நான் பெரிதும் நேசிக்கிறேன். என் நாட்டின் பல பெருமைக்காகவும் பன்முக மரபு சிறப்பிற்காகவும் நான் பெருமிதம் அடைகிறேன். இந்நாட்டின் பெருமைக்கு தகுந்து விளங்கிட நான் இன்றும் பாடுபடுவேன். என்னுடைய பெற்றோர், ஆசிரியர்கள், எனக்கு வயதில் மூத்தோர் அனைவரையும் மதிப்பேன். எல்லோரிடமும் அன்பும் மரியாதையும் காட்டுவேன். எஸ்பி ஸ்ருதிகா and NK லித்திகா அவர்களுக்கு மீண்டும் கரவொலி எழுப்பி பாராட்டுவோம். இதற்கு முன்னிலையாக இருந்த ஷமாமுஸ் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக மார்ச் பாஸ். உறுப்பினர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள், இங்கே வருகை புரிந்துள்ள தொண்டு நிறுவனத்தின் நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பள்ளியின் மாணவ செல்வங்கள் எப்பொழுதும் சிறந்து விளங்கக்கூடியவர்கள். இந்த மாணவ செல்வங்களுடைய சிறப்பை கருத்தில் கொண்டுதான் இந்த பள்ளியுடைய வளர்ச்சியை இவ்வளவு பெரிய வளர்ச்சியாக கலந்துள்ளது. இந்த மாணவ செல்வங்கள் மேலும் மேலும் எங்களுக்கு வரவேற்பு அளித்த சிலம்பாட்ட குழுவினரும் மற்றும் கரகாட்டம் ஆடிய மாணவ செல்வங்களுக்கும், பரதநாட்டம் ஆடிய மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் ஐவகை நிலங்களை பறைசாற்றும் விதமாக, நினைவு கூறும் விதமாக குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று எங்களை நினைவு அணிவகுப்பு செய்த மாணவ செல்வங்களுக்கும், சுதந்திர தின கொடியை நினைவு கூடும் வகையாக இந்த அணிவகுப்பை நடத்திய, இந்த கலை நிகழ்ச்சி நடத்த மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் இதெல்லாம் ஏற்பாடு செய்த தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பள்ளியின் இந்த தருணத்தில் இந்த பள்ளி இவ்வளவு பெரிய பள்ளியாக வளர்ச்சி அடைய உறுதியாக இருந்த
முன்னாள் அமைச்சர் அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் இந்த பள்ளிக்கு வரும்போதெல்லாம் மாணவ செல்வங்களுக்கு கொடுத்த உற்சாகத்தை நினைவு கூர்ந்து இந்த பள்ளிக்கு இவ்வளவு பெரிய கட்டடத்தை பெற்று தந்தார். இந்த மாணவ செல்வங்கள் நீங்கள் உங்க பள்ளியில் உங்களுடைய பெற்றோர்களை அழைத்து வந்து இந்த பள்ளியை நீங்க காண்பிக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் உங்க பெற்றோர்களும் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார்கள். நம்ம பெண்கள் நம்ம மகள்களும் தனியார் பள்ளிக்கு நிகராக பள்ளியில் நம்ம மாணவர்கள் படிக்கிறார்கள் என்று பெருமிதம் அடைவார்கள். நீங்கள் அழைத்து வந்து இந்த பள்ளியை கண்டிப்பாக நீங்கள் காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வகையில் வீட்டிற்கும் நம் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அவரோடு வந்திருக்கும் பெரியவர்களையும் என் பள்ளியின் சார்பிலும் என் மாணவர்களின் சார்பிலும் வருக வருக என வரவேற்கிறேன். 80வது சுதந்திர தின விழாவிற்கு நமது பள்ளியின் வரவேற்பை ஏற்று வந்த அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பில் நன்றிகள். அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம். இதை நிறைவேற்றும் வழியாக என் பள்ளி மாணவிகள் சாதனைகளை நாங்கள் ஒன்றொன்றாக நிகழ்த்தி வருகிறோம். சார் வந்து என்ன பண்றாங்கன்னா, நான் கேட்டேன், ஃபர்ஸ்ட் 12th மார்க் 593 அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு பிரைஸ் கொடுக்கணும் சார் அப்படின்னு. சார் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயமே என்னன்னா, நீங்க எதுவுமே யோசிக்காதீங்க, எத்தனை பேர் மட்டும் கொடுங்க, அவ்வளவுதான். எனக்கு அங்கேயே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. எங்க பிள்ளைங்க இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, அதை எப்படி நாங்க தெரியப்படுத்துறது, இதன் மூலமா தான் தெரியப்படுத்த முடியும். அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் கூட நாங்க ஒரே நாள்ல ரெடி பண்ணதுதான் சார். எல்லாமே நேற்று ஒரு நாள் தான், முன்னாடி யோசனை நேற்று ஒரு நாள்ல முடிவு பண்ணதான். ஸோ எங்கள் பிள்ளைங்களோட திறமைகள் இன்னும் கொட்டி கிடக்குது. இதை நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் பொறுமையோட பார்த்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ப்ரைஸை கொடுக்கறதுக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ. அது மட்டுமல்லாமல் மாணவ செல்வங்கள் உட்கார்வதற்கு இடம் இல்லாத நிலையில் நம் தலைமை ஆசிரியர் அவர்கள் 600 he secured 561. In biology he secured 100 out of 100. பயாலஜில 190 மதிப்பெண். அது இல்லாம நீட்ல 347 மதிப்பெண் பெற்றிருக்கார். எந்தவித கோச்சிங் இல்லாம நீட்ல 347. அது இல்லாம மாணவி ஜனனி 8ஆம் வகுப்புல NMMS தேர்ச்சி பெற்று 9 முதல் 12ஆம் வகுப்பு 12 ரூபாய் உதவித்தொகை பெற்றார். 10ஆம் வகுப்பில் முதலமைச்சர் திறன் தேர்வுல அதுலயும் பாஸ் பண்ணிட்டு டிகிரி முடிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு வருஷம் 10,000. இதுமாதிரி நம்ம ட்ரஸ்ட் 9ஆம் வகுப்பு ட்ரஸ்ட் இது மாதிரி அனைத்து போட்டித் தேர்விலும் தேர்ச்சி பெற்ற மாணவி ஜனனியை போல நீங்கள் இருக்கும் ஒவ்வொரு மாணவியும் அடுத்த முறை சாதிக்க வேண்டும் என்று கூறி அவருக்கு ஒரு பலத்த கரகோட்டம் எழுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். 12ஆம் வகுப்பு தமிழ் திறனறி தேர்விலும் வெற்றி பெற்றிருக்கிறார். ஒரே ஒரு ஸ்டூடெண்ட், அதுவும் நம்ம ஸ்டூடெண்ட் ஜனனிதா. ஓகே, கிளாஸ். 10வது ஸ்டூடெண்ட் எனர்ஜியே இல்ல, நோ எனர்ஜி, கிளாஸ். அதே மாதிரி பிசினஸ் மேக்ஸ்ல காஞ்சிபுரத்துல ஒரே ஒரு சென்டம், காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கே ஒரே சென்டம் பிசினஸ் மேக்ஸ் வணிக கணிதம். அது நம்ம ஈழம் மதிவதனி, அது நம்முடைய ஸ்டூடெண்ட் ஈழம் மதிவதனி. அவனுக்கு ஒரு கிளாஸ். அடுத்ததாக நம் பள்ளியில் அறிவியல் பிரிவை சேர்ந்த எஸ் மஞ்சரி என்பவர் 2ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றார். அவர் 600க்கு 551 மதிப்பெண்ணை பெற்றிருக்கின்றார். ஸ்டூடெண்ட்ஸ் பத்தல. நாட் சஃபிஷியன்ட். ரொம்ப லோ எனர்ஜியா இருக்கு, ஹை எனர்ஜி வேணும். ஹை எனர்ஜி இது இல்ல. அடுத்ததாக நம் பள்ளியின் சார்பில் ஷீல்ட் அண்ட் புக்ஸ் வழங்கப்படுகிறது. ஓகேம்மா. நமது ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நமது பள்ளியில் முதல் 3 மதிப்பெண்கள் எடுத்த 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு இப்பொழுது அறிவியல் மற்றும் கலை பிரிவு மாணவர்களுக்கு ஒவ்வொரு
ரொக்க பரிசு வழங்கி கொண்டிருக்கிறார். அவருக்காக மீண்டும் ஒருமுறை சேர அடுத்ததாக நம் பள்ளியின் அறிவியல் பிரிவை சேர்ந்த காவியஸ்ரீ அவர்கள் 3ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார். அவர் 546 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார் 600க்கு. தேங்க்யூ சார். அடுத்ததாக காவியஸ்ரீக்கு தலைமை ஊராட்சி மன்ற தலைவர் பொன்னாடை போட்டி மரியாதை செலுத்துகிறார். ரொக்க பரிசையும் அளிக்கிறார். தேங்க்யூ சார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2வது மதிப்பெண்ணை பெற்றிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பள்ளியில் முதல் மாணவியாக திகழ்ந்திருக்கின்றார். 600க்கு 593 மதிப்பெண்களை பெற்று அக்கவுண்டன்சியில் 100 மதிப்பெண்ணையும் பிசினஸ் மேத்ஸில் 100 மதிப்பெண்ணையும் பெற்றிருக்கின்றார். இதுதான் நம் பள்ளியின் பெருமை. ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயோ தந்தையோ இங்கு வந்திருக்கும் உங்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி இவனை முதலிடத்தில் பெற வைத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் உற்சாகப்படுத்திய அனைத்து நெஞ்சங்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். ஈழம் மதிவதனி 593 மார்க்ஸ் எவ்வளவு? 593. காஞ்சிபுரத்துல ஃபர்ஸ்ட் 594. நம்ம ஈழம் மதிவதனி 593. ஒரு மார்க் தான் கம்மி. ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் 2 சென்டம். பிசினஸ் மேக்ஸ்லயும் அக்கவுண்டன்சிலயும் சென்டம். 100 அவுட் ஆஃப் 100. இது மட்டுமல்ல, நம் பள்ளியின் ஆசிரியர் உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் காமர்ஸ் ஆசிரியர் மிஸ்ஸஸ் தயாலினி மேம் இருவரும் அவர்களுக்கு கேஷ் பிரைஸ் கொடுக்கின்றார்கள். மீண்டும் கரவொலி எழுப்போம். ஈழம் மதவதி அவர்கள் படிப்பிலே ஆர்வம், படிப்பிலே அதிக கவனம், குரு மீது மிகுந்த மரியாதை. If not, then who? If not, then when? என்ற சிந்தனையை இதய பேரேட்டில் பதிவு செய்து ஜெயித்து காட்டியிருக்கின்றார். இவர் நம் பள்ளிக்கு பெருமையை எடுத்திருக்கின்றார். இவரை போன்று இங்கே அமர்ந்திருக்கும் மாணவிகள் முதல் இடத்தை பெற வேண்டும். காஞ்சிபுரம் மாவட்டம் மட்டுமல்ல, தமிழகத்தில் முதல் மாணவியாக திகழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். அடுத்ததாக 6 மதிப்பெண்ணை பெற்றிருக்கின்றார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். 556 மதிப்பெண்ணை பெற்றிருக்கின்றார். மீண்டும் கரவொலி எழுப்புவோம். இவர்கள் அனைவரும் உயர்கல்வியை பயின்று கொண்டிருக்கின்றார்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். அடுத்ததாக ஆர்ட்ஸ் குரூப் பிரிவிலே நித்யஸ்ரீ அவர்கள் 3ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றார். 532 மதிப்பெண்ணை பெற்றிருக்கின்றார் 600க்கு. தேங்க்யூ சார். நம் பள்ளியின் சார்பில் அவர்களுக்கு ஷீல்டும் வழங்கப்படுகிறது. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. மதிப்பெண் பெற்றிருக்கிறார். அவருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் cash award and our school, our principal is going to give. வி தீக்ஷா அவர்கள் தற்பொழுது மாதிரி பள்ளியிலே பயின்று கொண்டிருக்கின்றார். மாடல் பள்ளிக்கு சென்றிருக்கின்றார் இவர். அடுத்ததாக உயர்கல்வியிலே அவர் ஒரு மருத்துவராகவோ அல்லது பொறியாளராகவோ ஆக இருக்கின்றார். அடுத்ததாக செலுத்துகிறார். தேங்க்யூ சார். நம்முடைய பிரின்சிபல் மேம் அவர்கள் அவருக்கு ஷீல்டு அண்ட் புக்ஸ் பிரைஸாக வழங்குகிறார். அடுத்ததாக தேசிய அளவில் நடைபெற்ற NMMS போட்டியிலே நம்மளுடைய பள்ளி மாணவிகள் இடம்பெற்றிருக்கின்றார்கள். அவற்றுக்கு பரிசாக வழங்குபவர் நம் வரலாற்று துறையை சார்ந்த சத்யா மேடம் அவர்கள்.
150. சீக்கிரம் முன்னாடி வா. நமது மாநில அளவில் நடைபெறும் என்எம்எம்எஸ் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவி தனுஸ்ரீ, இவருக்கு வந்துட்டு 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை ஒவ்வொரு வருடமும் அரசாங்கம் 12 ரூபாய் அந்த போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றால கிடைக்கும். அது இல்லாம அவங்க 150க்கு 126 மதிப்பெண்கள் பெற்று என்எம்எஸ் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார். Second prize, A. Kritika. இரண்டாவது இடம் ஏ கிருத்திகா. இவரும் நமது மாநில அளவில் நடைபெற்ற என்எம்எம்எஸ் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று ஒவ்வொரு வருடமும் 12,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் பெறப்போகிறார். அடுத்தபடியாக அபிராமி அவர்கள். அபிராமியும் என்எம்எம்எஸ் தேர்வில் போட்டியிட்டு தேர்வு எழுதி அது வெற்றி பெற்றவர். இவருக்கும் ஒவ்வொரு வருடமும் 12ஆம் வகுப்பு முடிக்கும் வரை 12,000 ரூபாய் கிடைக்கும். தேங்க்யூ சார். இந்த தேர்விலே என்எம்எம்எஸ் தேர்விலே மாணவர்கள் நமது 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடம் பிடித்த மற்றும் 10ஆம் வகுப்பில் முதல் 3 இடம் பிடித்த மாணவிகளை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக ஈழம் மதிவதனி, மைதிலி, நித்யஸ்ரீ, தீக்ஷா, லக்ஷா, தர்ஷினி. வரீங்களா?